சீனாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் பங்கேற்றனர். இதன் முக்கியத்துவம் தொடர்பாக நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த நிகழ்வு என்பது உலகிற்கு சொல்லக்கூடிய செய்தியாக எதையெல்லாம் பார்க்கலாம்? சீனாவினுடைய இரண்டாவது உலகப் போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணினுடைய 80வது நிறைவையொட்டி பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பிற்கு அந்நாட்டு அரசாங்கம் ஒரு அணிவகுப்பை இன்று நடத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெய்ஜிங் நகரில் உள்ள தியானன்மென் சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களும் பார்வையிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த ராணுவத்தினுடைய பலத்தை பறைசாற்றும் விதமாக இன்றைய அணிவகுப்பு என்பது பிரம்மாண்டமான முறையில் சீனாவால் நடத்த முடிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிநவீன போர் விமானங்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள், புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உள்ளிட்ட சீனாவினுடைய ராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இன்றைய அந்த ஒரு அணிவகுப்பு என்பது இடம்பெற்றிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராணுவ வீரர்கள், அவை மட்டுமல்லாமல் நவீன ஆயுதங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராணுவத்தினுடைய வானூர்திகள், நவீன போர் விமானங்கள், ஏவுகணைகள் என பல்வேறு தரப்பு அந்த ஒரு அணிவகுப்புகளையும் அவர்கள் நடத்தியுள்ளார்கள். இந்த அணிவகுப்பை பொறுத்தளவில் அங்கு சீனாவிற்காக அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய அந்த ஒரு ஆலோசனைக்காக சென்ற தலைவர்கள் அனைவருமே அதில் பங்கேற்றது மிக முக்கியமாக இருங்கள். இது தொடர்பான கருத்தை பகிர்வதற்காக பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கிளாட்சன். இந்த நிகழ்வு சீனா, ரஷ்யா, வடகொரிய தலைவர்கள் ஓரணியில் திரள்வதை எப்படியாக நாம் பார்க்கலாம்? இது யாருக்கான செய்தியாக பார்க்கலாம்? இந்த அணிவகுப்பு என்பது இவங்களுடைய 80ஆம் ஆண்டினுடைய அந்த வெற்றியை குறிக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா, சீனா ஜப்பானுக்கு இடையில இருந்த அந்த மோதல் போக்கு முடிவுக்கு வந்ததை குறிக்கும் வகையில ஒரு மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை ஒன்று பாக்குறாங்க. அதே சமயத்துல ஏறக்குறைய ஒரே மாதிரியான சித்தாந்தங்களை கொண்ட நாடுகள் அணி சேர்ந்து இருக்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா இருந்தாலும் இது எப்படி பார்க்கணும்னா, இந்த நாடுகளுடைய அணிவகுப்பு அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு தருவாயில் இது நடக்குது. குறிப்பா இந்த ஓர் துருவத்தன்மை இருந்த காலம் போய் இரு துருவத்தன்மையா மாறி மீண்டும் ஓர் துருவத்தன்மையா மாறி இப்ப பல துருவத்தன்மைக்கான ஒரு அமைப்பு இருக்கு. இதுவரை கடந்த 20 ஆண்டுகள்ல சீனா அடைந்த இந்த அசுர வளர்ச்சியை நேரடியா நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அவங்க விவசாயத்துல இருந்தாலும் சரி, ராணுவத்துல இருந்தாலும் சரி, அந்த ராணுவத்திலேயே பல்வேறு துறைகளா இருந்தாலும் சரி, அதோட சார்ந்து பல்வேறு துறைகள்ல அவங்களுடைய முன்னேற்றத்தை இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இதனுடைய அனுபவப்பை தான் நம்ம அதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பலம் அப்படிங்கிறது அந்த பலத்தை காட்டக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கு. அந்த பலம் ராணுவ பலம் குறிப்பா பார்க்கறது நம்ம இத ஒரு ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரு கிளாட்சன், இதுல வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர் ரொம்ப ரேரா தான் நம்ம பொது நிகழ்வுகள்ல பார்க்க முடியும். இப்படி இருக்க சூழல்ல அவருடைய பங்கேற்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியுள்ளது? அதாவது அணிதிரள்வு அப்படின்னு வரும்பொழுது வடகொரியா அப்படிங்கிறதும் சீனா என்பது மிகவும் நேசமான நாடுகளா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையில இது நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் கிடையாது. எதுவுமே நான் இதை வினோதமா பார்க்கல. ஏன்னா அவர்களுக்கும் நண்பர்கள் மிக குறைவான நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப சீனா அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான், குறிப்பா சீன பெருங்கல் அப்படின்னு சொல்றோம், அல்லது நம்மளுடைய சவுத் சைனா சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு பார்ட்னரா இவங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர் கலந்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்னன்னா, நாங்க இணைந்து இருக்கிறோம், நாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் நேச நாடுகளா இருக்கோம், அது மட்டும் இல்லாம ஆதரவு நாடுகளா இருக்கோம் அப்படின்றத குறிக்குது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிளாட்சன் சேவியர்.